இப்ப டிஎம்கே இப்போ அவசர கூட்டம் போட்டு 113 ஒன்றிய செயலாளர்கள் போயிட்டாங்க. திமுக 1000 பேர் இந்த இடத்துல 113 பேர் போயிட்டாங்கன்னா 10% காலி. திமுகவா காலி, அதிமுக முழுவதும் காலி, திமுக கூட்டணி காலி. தமிழ்நாட்டு அரசியலில் கிளஸ்டர் பாம்பை வீசியது தாவேகாவின் நிறுவன தலைவரும் நடிகருமான திரு விஜய். அண்ணாமலையில யார பேசியிருக்கானே தெரியுமா? ராகவா லாரன்ஸ். அடுத்த ரஜினிகாந்த் இருக்கார், ரஜினிகாந்த் ஐயா, அவருடைய மருமகன் சௌந்தர்யான்னு ஒரு பொண்ணு, அவருடைய ஹஸ்பண்ட் விசாகன், அவருடைய கேள்வி. இவர் இளைஞர் 52 வயசு, அவருக்கு 48 வயசு, அண்ணாமலை 40 வயசு. கிழட்டு சிங்கங்கள்லாம் படுத்து தூங்க ஓடுங்கடா. கனிமொழி தனித்து நிற்கணும்னு சொல்றாங்க. தனித்து நின்றா அரசியல் சூசைட். iPlus TV, India's #1 QLED TV, crystal clear picture quality with 3-year replacement warranty, smart voice, smart entertainment. நான்காம் துணை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் சுஃபியான் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். திமுக 2026 தேர்தலுக்கு பின்று படுதோல்வி அடைந்து எதிர்கட்சியாக அவங்களுடைய நிலைப்பாட்டை வச்சிருக்காங்க அரசியல்ல. இப்போ அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுடைய தவறுகளை உணர்ந்து அதை திருத்துற வழியில திமுக செஞ்சுட்டு இருக்காங்க. அதற்கு இடையில பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கூட மகளிர் அணி ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று இருக்கு. இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க சார்? திமுக மீண்டும் வருமா? தமிழ்நாட்டு அரசியலில் கிளஸ்டர் பாம்பை வீசியது தாவேகாவின் நிறுவன தலைவரும் நடிகருமான திரு விஜய் அவர்கள். அவர் வீசிய அந்த ஒரே ஒரு கொத்துக்குண்டில் அல்லது ஒரே ஒரு ஏவுகணையில் அல்லது ஒரே ஒரு கல்லில் பல கட்சிகள் காணாமல் போயிட்டு, அது ஒருவேளை தற்காலிகமாக இருக்கலாம் அல்லது நிரந்தரமாக இருக்கலாம். இட்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் தேர். அதில் என்ன விஷயம் என்றால், நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். திமுக எப்போதும் 25% மேல் அவர்களுக்கு வாக்கு கிடையாது. 23% தான் திரு கருணாநிதி அவர்கள் இருக்கிற போது. இப்பொழுது ஒரு 2-3% கூடியிருந்தா கூட 27% மேல் 26% மேல் அவர்களுக்கு இல்லை. அப்படி என்றால் அவர்கள் எப்படி ஜெயித்தாங்க? அவர்கள் கூட இருந்த காங்கிரஸ், அவர்கள் கூட இருந்த திருமாவளவன், அவர்கள் கூட இருந்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், இடதுசாரிகள், எல்லாவற்றுக்கும் மேல் எல்லோருக்கும் பொதுவாக இருந்த கிறிஸ்தவ வாக்காளர்கள், முஸ்லீம் வாக்காளர்கள். இந்த 27% இவர்கள் தான். இப்ப திமுகவை நல்லா கவனித்து போடுங்க. ஜோசப் சி விஜய் அவர்களுக்கு கிறிஸ்தவ வாக்காளர்கள் மொத்தமா போயிட்டாங்க. ஜோசப் சி விஜய் அவர்களுக்கு இளைஞர்கள், தலித்துகள் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் போயிட்டாங்க. பெரிய ஆச்சரியம், ஜோசப் சி விஜய் அவர்களின் பக்கம் முஸ்லீம்களும் கூட ஒரு 35% ஓட்டு போடுறாங்க. இந்த அளவுக்காவது திமுக ஜெயித்ததுக்கு காரணம் முஸ்லீம்கள் தான். இடைநிலை சாதிகள், தேவர், முக்குலத்தோர், நாடார், செட்டியார், அதே போன்று வன்னியர், கவுண்டர் எல்லாருமே தாவேகாவுக்கு வாக்களித்திருக்கிறார். இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தின் வாக்கை முழுமையாக உடைத்து உரு தெரியாமல் ஆக்கியிருக்கிறார் கொத்து குண்டுகளின் ஒரு குண்டுகளின் மூலம். அடுத்த குண்டு, எடப்பாடி அநேகமாக கதையை முடிச்சிட்டார். CV சண்முகத்திலிருந்து, பச்சை மால்ல இருந்து, அப்புறம் பெருந்துறை ஜெயக்குமார்ல இருந்து, தாராபுரம் சத்யபாமால இருந்து, அம்பாசமுத்திரம் இசைக் சுப்பியால இருந்து, மதுராந்தகம் மரகதம் வரைக்கும் அங்கிருந்து விலகி இங்கே வந்து சேர்ந்துட்டாங்க. உங்களுக்கு தெரியும், பெஞ்சமின் ஒருத்தர் மதுரவாயில் தொழில் நிற்பார், அவர் திமுக போய் சேர்ந்துட்டார். அதிமுக கதை முடிஞ்சு போச்சு. இன்னும் பல பேர் போறதுக்கு தயாரா இருக்காங்க. போறதுக்கு எப்படி இருக்கா? தயாரா இருக்கா. அப்ப கொத்துக்குண்டு கொண்டு அதிமுகவே காலி செஞ்சுட்டு, திமுகவை இப்படி ஆக்கிட்டு, திமுகவுடைய கூட்டணி எல்லாம் இங்க வந்துருச்சு, அதிமுகவை இப்படி வந்துருச்சு. மூணாவது இன்னைக்கு காலையில வந்த ஆங்கில பத்திரிகையும் செய்தி, அவசரமாக பாரதிய ஜனதா டெல்லியில் கூடுகிறது. தமிழ்நாட்டு நிலவரம் குறித்தும் தமிழ்நாட்டு மூத்த தலைவர்கள் நயினார் நாகேந்திரன், தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் எல் முருகன், பொன் ராதாகிருஷ்ணன், வானதி சீனிவாசன், இன்னும் யாரெல்லாமோ அவ்வளோ பேரும் வாங்கப்பா. தமிழ்நாட்டில் அண்ணாமலை உடைந்து போயிட்டார். அண்ணாமலை உடைஞ்ச காரணம் என்ன? இந்த கொத்து குண்டு தான். எந்த குண்டு?
விஜய் வீசுறது. திமுகவை காலி, அண்ணா திமுக முழுவதும் காலி, திமுக கூட்டணி காலி. பாஜகவில் ஒரு பெரிய காலி 17 லட்சம் பேரை தூக்கிட்டு போயிட்டான். நம்முடைய தம்பி அண்ணாமலை அவர்கள் 17 லட்சம் பேரை தூக்கிட்டு போயிட்டு அவர் இப்போ வர்ற வழியில் பார்த்தா கோடம்பக்கத்தில் 10 பேர் உட்காந்து எழுதிட்டு இருக்கான், வாங்க வாங்க வாங்கன்ட்டு. இவர்கிட்ட போகிறது, இவர் மேலே ஏற்கனவே பிஜேபியினுடைய சாயல் தான் இருக்கு. அண்ணாமலை பாஜகவினுடைய ஆதரவாளர், அண்ணாமலை பாஜகவினுடைய ஆதரவாளர் அப்படின்னு இருக்கும்போது இளைய இப்போ அண்ணாமலையில் யாரை போய் பேசியிருக்கானே தெரியுமா? ராகவா லாரன்ஸ்னு ஒருத்தர், அவர் கூட அண்ணாமலைக்கு தான் போகிறாருன்னு தகவல் வந்துருக்கு. முதல்ல விஜய் கூட போகிறதா வந்துச்சு, இப்போ அண்ணாமலை கூட. அடுத்து ரஜினிகாந்த் இருக்கார் பாருங்க, ரஜினிகாந்த் ஐயா, அவருடைய மருமகன் சௌந்தர்யான்னு ஒரு பொண்ணு, அவருடைய ஹஸ்பண்ட் விசாகன், அவரும் போய் சேர்ந்திருக்காரு, அண்ணாமலையை சந்தித்து பேசினார். ஆக ஒட்டுமொத்தமா பிஜேபி காலி. அப்போ ஒரே ஒரு வீசிய கொத்துக்குண்டு கிளஸ்டர் பாம், அது என்ன செய்யுது? எல்லாருமே அழித்துட்டு டெஸ்ட்ராய். இப்ப டிஎம்கே இப்போ அவசர கூட்டம் போட்டு 113 ஒன்றிய செயலாளர்கள் போயிட்டாங்க. திமுக 1000 பேர் இந்த இடத்துல 113 பேர் போயிட்டாங்கன்னா 10% காலிமா. சரி, சபரீசன் எல்லாரும் யோசனை பண்ணாங்க போன வாரம், எங்க வச்சு? குர்க்களை வச்சு, கர்நாடகாவில். அந்த யோசனையில சபரீசனுக்கு முன்னாடி பதவியை என்கிட்ட கொடுங்கன்னு சொன்னாராம். யாரு? உதயநிதி. ஏன்னா இப்ப இளைஞர்கள் யுகம். இவர் இளைஞர் 52 வயசு, அவருக்கு 48 வயசு, அண்ணாமலை 40 வயசு. கிழட்டு சிங்கங்கள்லாம் படுத்து தூங்க ஓடுங்கடா. துரைமுருகன் எல்லாம் காலி. துரைமுருகனுக்கு என்னையா வேலை? 87 வயசுல நடக்கவே முடியாம கிடக்கா. அப்படி கூட ஆலோசனை கூட்டத்துல அவர் வரவேற்கலன்னு கோச்சிட்டு போயிட்டாரு. ஆனா விடமாட்டுக்காரு பாருங்க. உனக்கு என்ன ஆலோசனை கூட்டம்? நீ பேசாம படுக்க வேண்டியதானே வீட்டுல, ஏசியை போட்டு இப்படி உட்காந்து விளையாடிட்டு இருக்க. உனக்கு இன்னும் என்ன ஆலோசனை கூட்டம்? உன் பையன் தான் வந்துட்டானே பொதுச் செயலாளர். சார் பொதுச் செயலாளர் வேலை ரிட்டையர் கொடுக்கணும். இப்ப அதுக்கு தான் முடிவு பண்றாங்க. அவரை பொதுச் செயலாளர் தூக்க மாட்டாங்க. டிஎம்கே இருக்கிற தர்த்தம் என்ன தெரியுமா? அவங்க மோசமான ஆட்கள். நான் ஓப்பனா சொல்றேன், ஒரு பத்திரிகைக்காரனா, அது அரபு நாட்டு சாம்ராஜ்யத்துக்கு ஒப்பானதான் டிஎம்கே. இது ஏன் சொல்றோம்னா, இன்னைக்கு விஜய் கட்சியில யாராவது, நாளைக்கு விஜய் கட்சி எப்படி வேணாலும் இருக்கும், அதை பத்தி நமக்கு தெரியாது. இன்னைக்கு எல்லாருமே எளிய பின்னணி கொண்ட மக்கள், ரொம்ப எளிமையான மக்கள், சாதாரணமான மக்கள். கமலின்னு ஒரு பொண்ணு சகோதரி, அதை மாதிரி கீர்த்தனான்னு ஒரு பொண்ணு, எல்லாமே சின்ன சின்ன பிள்ளைங்க. நல்லா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. அவர்களுக்கு அனுபவ குறைகள் இருக்கலாம். நான் விஜயுடைய பார்ட்டிலாம் அல்ல, பொதுவாக பேசுகிற ஒரு பத்திரிகையாளர். இப்போ நல்ல மாதிரி இருக்காங்க. டிஎம்கேல என்னன்னா, கருணாநிதி, ஸ்டாலின், மு.க. அழகிரி, அவரும் மத்திய அமைச்சர் இருந்தார், கனிமொழி எம்பி, உதயநிதி ஸ்டாலின் கட்சிக்கு தலைவர், வாரிசு. இங்கே துரைமுருகன் மூவன், கதிரானந்த் ஆனந்த், பொன்முடி மூவன், சிகாமணி, அப்புறமா தங்கவேலு, அவர் இறந்தப்புறம் தங்கம் தென்னரசு, அப்புறம் அவர் பொண்ணு தமிழச்சி தங்கபாண்டியன், டிஆர் பாலு, டிஆர்பி ராஜா, இப்படி எல்லா கட்சிகளும், ஐ பெரியசாமி மகன், கேஎன் நேருடைய மகன். இது என்னடா கட்சி? இது அவங்க அப்பா வீட்டு கட்சியா? அப்படி ஆக்கிட்டாங்க அந்த கட்சியை. இந்த கட்சியை தோக்குறதுக்கு நியாயமான காரணம் உண்டு. அதுக்கு என்ன காரணம்? இந்த மாதிரி ஒரு இயக்கத்தை, பேரறிஞர் அண்ணா கொண்டு வந்த இயக்கத்தை அப்பா வீட்டு கட்சி ஆக்கி வச்சுட்டாரு மக்கள் பார்த்தான். ஆனா இங்க இன்னொரு கேள்வியும் வருது இல்லையா சார்? இப்போ போன ஆட்சி, அதாவது தாவேக்கா என்ன குறை சொன்னாங்கன்னா, வாரிசு அரசியல் அப்படின்ற ஒன்றை மட்டும்தான் வச்சு திமுகவை அதிக விமர்சனம் பண்ணாங்க. ஆனாலுமே திமுக இப்ப நம்ம பண்ண தப்பெல்லாம் சரி செய்யணும்னு நினைக்குது. ஆனாலும் இந்த வாரிசு அரசியலை ஏன் மாற்ற மாட்டுது? அது மாற்ற மாட்டான்ல. கையை அடிச்சு கருப்பட்டி பானைகளை கையை விட்டு நக்கிட்டாங்கல்ல அவன். கருப்பட்டி பானைகளை கையை விட்டு நக்குற தேன்ல வந்து சுகங்கள் கண்டாங்க. கொஞ்சம் 5 ரூபாயடா இருக்கு. ஏன்னா இப்போ நான் வரும்போது ஒரு காஃபி குடித்தா 15 ரூபா, ஒரு வடையை சாப்பிட்டா 15 ரூபா. இதுக்கு மேலே நமக்கு என்ன வேணும் இந்த உலகத்தில்? 6 லிட்டர் பெட்ரோல் போட்டால் எளிமையான மனிதர்களாக வாழுங்க, வாழ்க்கையில் சுபிட்சமாக இருக்கலாம். நீங்கள் நினைக்கிறீங்க எல்லாரும், இந்த உலகத்துக்கு நான் அந்த செய்தி சொல்கிறேன், எளிமையான மனிதர்களாக வாழ ஆரம்பித்தால் உலகம் நம்ம கையில். அடுத்தவருடைய பணத்தை நீங்கள் ஆக்கிரமித்து அடுத்தவங்களை மன கஷ்டப்படுத்தப்பறம் நீங்கள் தரித்திரத்தை தான் வாழ்வீங்க. இதை பாதுகாக்கிறப்ப அவங்களுக்கு நல்ல காலம் வராது. அரசியல் தலைவர்களுக்கு நல்ல காலம் வராது. பொதுமக்களின் பணத்தை காவு கொள்ள வரைக்கும் விலகவே மாட்டான். இன்னும் பாருங்களேன், அந்த பக்கத்தில் எந்த ஊர், அது ஒரு பஸ் ஸ்டாப் வந்திருக்கு, எந்த படம், அந்த தாமரம் தாண்டி கிளாம்பாக்கம்,
கிளாம்பாக்கத்துல இவங்க அவ்வளவு பேர் சொத்தை வாங்கிட்டு தான் கிளாம்பாக்கத்தை அறிவிச்சிருக்காங்க. கிளாம்பாக்கத்துல தேவையில்லை, எல்லாரும் சிட்டிக்குள்ள இங்கெல்லாம் இருப்பாருக்கான். கோயம்பேட்டுல இருந்து பஸ் போறதை விட்டு போட்டு கிளாம்பாக்கத்துல சொத்தை வாங்கியிருக்காங்க அவ்வளவு பேர், கோடிக்கணக்கில் ஏக்கர் கணக்கில். கிளாம்பாக்கத்துல பஸ் ஸ்டாண்ட் வந்து 500 ரூபா போயிடும், 1000 ரூபா போன ஸ்கொயர் ஃபீட்டா 3000 4000. இந்த உலகத்துல நமக்கு என்ன வேணும்? எல்லாம் மற்ற பத்திரிகையில மாதிரி கிடையாது. யாருக்கும் நான் பயப்பட போறதே இல்லை. எவனுக்கு நான் பயப்படுவேன்? மரணம் நமக்கு நிர்ணயிக்கப்பட்டது. நான் இன்னைக்கு சாவேன்னா சாவேன். என்னை யாரும் காப்பாற்ற முடியுமா? நீ யாராலும் காப்பாற்ற முடியாது. பாரத ராஜா எவ்வளவு பெரிய படிப்பாளன், ஒரு நேரம் சோறு இல்லாமல் செத்து போயிட்டான். இதுதான்டா உலக வாழ்க்கை. நல்லா புரிஞ்சுக்க. ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக பேசுவேன் நான் யாருக்கும். அதனால எந்த ஒரு ஆட்சியாளரும் அனைவருக்கும் பொதுவானவனா இருக்கும். அதிமுக, திமுக, காங்கிரஸ், விஜய் கட்சி, பாரதிய ஜனதா எதுவுமே கிடையாது. எந்த ஒரு அரசியல் கட்சியும் எல்லாத்துக்கும் பொதுவானதா இருக்கும். மக்கள் நல விரும்பியா இருக்கணும், இருப்பதை கொடுக்கணும். பெரியார் அவர்கள் என்ன சொன்னார், பெருந்தலைவர் காமராசர் என்ன சொன்னார், ஐயா கக்கன் என்ன சொன்னார், ஜீவானந்தம் என்ன சொன்னார்? கண்ணீர் வருது. அப்படிப்பட்ட நாட்டில் சம்பாதிக்கிறதே பணத்துக்கு தான் அரசியலுக்கு வர்றது அப்படிங்கிற கலாச்சாரம் இப்போ முடிவு கட்டணும். 100 நாள்ல இன்னைக்கு விஜய் வந்து இதுக்கு முடிவு எடுப்பாரான்னு நமக்கு தெரியல. விஜய் அவர்கள் வந்திருக்கார், அனுபவம் ரொம்ப குறைவு. அவர் எப்படி கண்ட்ரோல் பண்ண போறார் என்பது தெரியவில்லை. திமுகவுக்கு கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை இப்போது அவர்களுக்கு சங்கடங்கள் தான் இருக்கு. ஏன்னா இருந்தாலுமே ஸ்டாலின் அவர்கள் பல முயற்சிகளை எடுத்துட்டு நான் இப்ப திமுக மட்டும் சொல்லல, எல்லா அரசியல் கட்சியும் சொல்லிட்டேன். கோடி 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 கோடியா எல்லா கட்சியும். அண்ணா திமுக அவ்வளவு ஒரு ஃப்ராடு இருக்காங்கல்ல. வேலுமணி, எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் எதுக்கு இங்க வந்தாங்க? என்னத்துக்கு வராங்க? வந்து ஏதாவது நக்கு கிடைக்காதா? எது இங்க வந்து மறுபடியும் கொள்ளடிக்க மாட்டோமா? இங்க வந்து விஜய் வர, விஜய் உஷாரா இருக்காப்ல, அவர் பரவாயில்ல. அவரெல்லாம் யார் கொடுத்தாரு? எல்லாம் கட்சியினுடைய யார் கொடுத்துருக்காரு? அந்த அந்த என்ன என்ன ரசிகர் மன்றத்தில் உள்ளவங்க தான் கொடுத்துருக்காரு. சின்ன பிள்ளைகளுக்கு என்ன தெரியாம போயிட்டு போகுது? ஏன் தெரியாது? இன்னைக்கு ரமேஷன் ஒரு பிராமின், அவர் பதவிக்கு வந்திருக்காரு. ஸ்ரீரங்கத்தில் இருக்காரு. வெங்கட்ராமன் ஒரு பிராமின் பதவிக்கு வந்திருக்காரு. நல்ல விஷயம் தானே. 8 தலித் சகோதரர்கள் வந்திருக்காங்க. தலித் சமூகத்துல பெரியார் நாங்கள் அப்படி செய்வோம். நீ பறையருக்கு என்னடா பண்ணா? நீ பல்லருக்கு என்ன பண்ணடா? பறையர் கட்சி, பல்லர் கட்சி, பார்ப்பனியர்கள், நீ என்ன பண்ண? நீ தலித்துன்னு கேவலப்படுத்தினான். அன்னைக்கு பேசின இதே தான் இங்க பேசினேன், எலெக்ஷனுக்கு முன்னாடி பேசினேன். நாங்கள்லாம் பறையர்களா, நாங்கள்லாம் தலித்தான்னு. எவ்வளவு தெனாவிட்டு. இன்னைக்கு 8 பேர் கொடுத்துருக்கானே. ஜோசப் சி விஜயுடைய அமைச்சர்ல 8 தலித் வந்திருக்காங்க. இந்த ஆட்சி நல்லா நடக்கணும் நமக்கு தெரியாது. நாளைக்கு இவர்களும் அதே மாதிரி தவறு செய்தார்கள் என்றால் இவர்களும். ஆனா விஜய் அவர்கள் ஆட்சி நல்லா பண்ண பல திட்டங்கள் கொண்டு வர இங்க திமுகவுக்கு வந்து பிரஷர் அதிகமாகுது அப்படின்ற மாதிரி செய்திகள். ஆமா, அவர்களுக்கு ஆகும்ல, நமக்கு வியாபாரம் தானே. ஏன்னா உதயநிதிக்கு தான் பிரஷர் அதிகமா தான். இப்ப இதுல ஒரு கதை ஒண்ணு இருக்கு. இப்ப பேசினா மணிக்கணக்கில் ஆகும். இவனுக்கு என்ன திட்டம்லாம் போடுறான், விஜய் எப்படியும் வரவிடக்கூடாதுன்னு எடப்பாடி பழனிசாமிக்கு போன போட்டு, அந்த ஆளுக்கு ஆசை எடப்பாடி எப்படியாவது நான் முதலமைச்சராக வந்தேன்னு சிவி சண்முகத்துக்கு போன போட்டு, அவர் சிவி சண்முகம் ஒரு நேரம் நாங்கள் கரெக்டாக இருப்பான், இன்னொரு நேரம் டபுள் ஆவார். அவர் எப்படி ஆகிறது? நீங்கள் நமக்கு பாரம்பரிய எதிரின்னு சொல்லி அவர் சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி போன்றவர்கள்லாம் சண்டைக்கு போயிருக்காங்க. அப்போ வந்து திருமாவளவன் ஆக்குன்னு ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி நான் எதுக்கு திருமாவளவன் பதவியில் இருக்கிற பேர் சொல்லக்கூடாது, ஒரு பெரிய கட்டளை வந்துச்சு ஆங்கில பத்திரிகையில், நான் எதுக்கு திருமாவளவன் ஆக்குறதுக்கு அதிமுக வச்சிருக்கேன் அவரு கேட்க. இப்படிப்பட்ட கூத்துகள்லாம் அரங்கேறுகிறது. ஆகவே தான் நான் உங்களுக்கு பேச்சு சொன்னேன். விஜய் வீசிய கிளஸ்டர் பாம், கொத்துக்குண்டு, இதில் எல்லா கட்சிகளும் காலி. இன்னைக்கு பாஜக டெல்லியில கூட்டம் போடுறாங்க. சொன்னோம்ல, அண்ணாமலையால நமக்கு என்ன பாதிப்பு வரப்போகுது, நாம எப்படி இளைய தலைமுறை கொண்டு வரது. இன்னைக்கு பச்சைமால் போயிருக்கிறாரு. வேற ஒண்ணு வேணாம், நான் என்னோட ரொம்ப க்ளோஸ் அசோசியேட் விஜயதரணி சகோதரி, அவங்க இன்னைக்கு சேர்ந்துட்டாங்க காலையில. தெரியுமில்ல, விஜயதரணி ஷி ஹாஸ் பீன் வெயிட்டிங். அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, ஆள் இல்லை. ஆனா தங்கத்தை தட்டுல வச்சு கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டு மக்கள். யாருக்கு? விஜய்க்கு. அருமையான வாய்ப்பு. அவர் தவறிழைத்தால் சிக்கிக் கொள்வார். இதை தாண்டி அரசியலுக்குள்ள பல உட்கட்சி பிரச்சனைகள் போயிட்டு இருக்கதை தாண்டி ஸ்டாலின் அவர்கள் குடும்பத்துக்குள்ள ஏதாச்சும் உட்கட்சி பூசல் போயிட்டு இருக்கா? ஏன்னா ஸ்டாலின் விசஸ் கனிமொழி விசஸ் உதயநிதி அவர்கள் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு. அதாவது கனிமொழி தனிச்சு நிக்கணும்னு சொல்றாங்க. தனிச்சு நின்றா அரசியல் சூசைட். இட் இஸ் அ பொலிட்டிக்கல் சூசைட். அவன் ஜெயிக்க முடியாது 25%. அந்த அம்மா பேர் என்னது? உதயநிதி உடைய அம்மா துர்கா தேவி.
அவங்க தான் இப்போ டாப்ல கிச்சன் கேபினெட். அது இப்போ இல்லை, எப்பவுமே முன்னாடி. இந்த சேகர் பாபு பின்னாடி சாமி போகும்போது சுற்றிக்கிட்டே திரிவாங்க, கையில் உள்ள தூக்கிட்டு தேங்காய் தட்டு பழம். ஏன்னா நீ தமிழ்நாட்டு முதலமைச்சரா, எவ்வளவு கேவலம் பாரு. நீ தமிழ்நாட்டு முதலமைச்சரா, உன்னை அறநிலையத்துறை அமைச்சர் துர்காவுக்கு கையில் தூக்கிட்டு திரியாடா. இதெல்லாம் அசிங்கமா தெரியாதுண்ணா. நீ கண்ணியமிக்க ஒரு போர்ட்போலியோடைய ஹெட்ல I was selected by the people of Tamil Nadu. I behalf the representative of whole Tamil people. I am not a service oriented. நான் வந்து சர்வீஸ் செய்யல, துர்காவுக்கு தான் சர்வீஸ் செய்யணும். அவ்வளவு கேவலமாக நடந்துச்சு. இன்னைக்கு பேர் என்னது, சேகர் பாபு குளத்தூர்லேயே தோக்கடிச்சுட்டு போயிட்டான். ஜெயிக்கல. திரு ஸ்டாலின் அவர்கள் தோத்து போனார். ஏன்னா அவர் மேலே பல குற்றச்சாட்டுகள் நேற்று வந்து சேகர் பாபு மேல இன்னும் பல குற்றச்சாட்டுகள் இருக்கத்தான் செய்யுது. ஆக தமிழ்நாடு பல புதிய 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 விஷயங்களை பார்த்து கொண்டிருக்கிறது. இதுதான் திமுக அப்படிங்கிறது. கண்டிப்பாக சார், தொடர்ந்து பேசுவோம் சார் பல நிகழ்வுகளை பற்றி. நன்றி.